இந்த 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்குள்ள நம்ம கொடுத்தாதான் அங்க 15ஆம் தேதிக்குள்ள நாங்க ஒப்படைக்க முடியும். இதுல கரெக்ஷன் இருக்கு. இப்போ நீங்க தந்ததுல சிலதுல கையெழுத்து இல்லாம இருக்கு, சிலதுல போட்டோ இல்லாம இருக்கு, சிலதுல ஆதார் கார்டு இல்லாம இருக்கு, உறுப்பினர் கார்டு இல்லாம இருக்கு. இப்படி சின்ன சின்ன கரெக்ஷன்கள் இருக்கு. அதையும் நீங்க அதை சரி செஞ்சு கொடுக்கணும். இன்னும் அதுக்கு மேல இது ஃபர்ஸ்டே என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க, இந்த பூத்து கமிட்டி அமைக்கணும், இளைஞர் பாசறைக்கு மெம்பர் சேர்க்கணும், மகளிருக்கு பெண்கள் சேர்க்கணும், உறுப்பினர் சேர்க்கணும், அந்த விளையாட்டுக்கு உறுப்பினர் சேர்க்கணும்னு சொன்னாங்க. இந்த நம்ம பூத்து கமிட்டி அமைக்கிறதுக்கே நமக்கு இவ்வளவு கஷ்டமாயிட்டு, அதனால அதெல்லாம் வச்சிருக்கோம், அமைக்காம வச்சிருக்கோம். இப்போ அதையும் சேர்ந்து நம்ம கூட்டத்தாலும் ஒன்றிய செயலாளர், பேரூராட்சி செயலாளர், பகுதி செயலாளர்லாம் அதை வாங்கிட்டு போய் அதையும் நீங்கள் அமைச்சு விடுறதெல்லாம் லேசான வேலை தான். அது எப்படி செய்யணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதுபடி நீங்கள் சீக்கிரமாக தந்துருங்க. இப்போ முதலாவது இந்த பூத் கமிட்டி கம்ப்ளீட்டாக நம்ம 15ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும். இதுக்கு மேலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கி 9 பேர் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த 9 பேரையும் அந்த பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூராட்சி செயலாளர் மொத்தமாக நின்று போட்டோ எடுத்து எங்க அனுப்பணும், எடப்பாடியாருக்கு அனுப்பணும். அதையும் கடுமையாக சொல்லியிருக்காங்க. அதனால அங்க நாங்க அவங்க பொதுச் செயலாளர்கிட்ட நாங்க பேச்சு கேட்கறது எங்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் இவ்வளவு நாம எதுக்காக செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு திமுக என்ன சொல்றாங்க, நம்மள ரொம்ப கேவலமா பேசுறான், எதிர்கட்சிக்காரன் கேவலமா பேசுறான், எல்லாரும் கேவலமா பேசுறான். அண்ணா திமுக இத்தனை முறை தோத்திருக்கு, இவ்வளவு நாளும் தோத்திருக்கு, இது தோக்கிற கட்சி. இந்த கட்சிக்குள்ள எவன் கூட்டணி போவான், எவன் வருவான், எவன் வரமாட்டான், அண்ணா திமுக ஆட்சி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற சூழ்நிலையில நமக்கு பிஜேபி கூட்டணி ரெடி ஆயிருக்கு. இருந்தாலும் கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணி வந்த பிறகு திமுக திருமாவளவன் பண்றவங்கலாம் நம்ம கட்சி கேவலமா தான் பேசலாம், முதல்ல ஆட்சி வர முடியாது அப்படிங்கிறது இல்லை. அப்ப இதுக்கு அடிப்படை என்னது அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பூத்து கமிட்டி அமைக்கிறதா அடிப்படையான ஒரு வேலை. இந்த வேலையை நம்ம தெளிவா முடிச்சோம்னா நம்மள அசைக்கிறதுக்கு ஆளே கிடைக்காதுங்கிறதும் பொதுச் செயலாளர். அது நம்ம உள்ள இறங்கி பார்க்கும்போது அதுதான் உண்மையாகவும் தெரியும். ஒரு பூத்துக்கு 9 பேர் நின்னாங்கன்னா, இப்ப நம்ம சில பூத்துக்கு நம்ம ரவுண்ட்ஸ்லாம் தேர்தலோட வரக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா பொதுச் செயலாளர்கள் அந்த பூத்து கமிட்டியை தீவிரமா அமைக்க சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் அமைப்பு அமைக்க சொல்லியிருக்காங்க, வாசல் அமைக்க சொல்லியிருக்காங்க, விளையாட்டு அணி அமைக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு அமைக்கும் போது இப்படியும் ஒரு பூத்துக்கு 20 நமக்கு எந்த கோயில்களுடைய மாதிரி சூழ்நிலை இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் தான் முதலமைச்சர் வரணும், தீவிரமா பண்ணணும். அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா கட்சியை காப்பாற்றுறதுனால இன்னைக்கு நம்ம கூட பேர் இந்த மண்டபத்தில் இருக்கோம். அண்ணா திமுக சொல்லி வேசி கட்டிட்டாலும் எல்லா இடத்துலையும் நிமிர்ந்து நிற்கும். பொதுக்கூட்டம்னாலும் சரி, அதிகாரிகளாலும் சரி, சரியான ஒரு எதிர்கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு இன்னைக்கு ஒரு எதிர்கட்சிங்கிற ஒரு இதில் ஒரு மரியாதை இருக்குன்னா, எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் செயலாளராக வந்த பிறகுதான். அது வந்த பிறகுதான். அதுக்கு முன்னாலே அவர் 4 ஆண்டு தான் நமக்கு ஆட்சியை தந்திருக்காரு. ஆட்சியில யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை தந்திருக்காரு. குறை சொல்ல முடியாத ஆட்சியை தந்திருந்தாலும் நம்ம எங்கெல்லாம் வீடு வீடா எங்க போய் கேட்டாலும் அதிமுக மோசமாக இருந்துச்சு, ஊழல் சிகிச்சை, அதில் சிகிச்சை, நம்ம கேள்வி கேட்கறது எதுவுமே கிடையாது. ஆனா திமுக நம்ம குறை சொல்றதுக்கு நிறைய இருக்கு. நமக்கு எண்ணமெல்லாம் எடப்பாடியார் தமிழகத்தோட முதலமைச்சர் ஆகணும், புரட்சி தலைவர் அம்மாவோட ஆட்சி தமிழகத்தில் இருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அதிமுக தொண்டர்களுக்கு மரியாதை, எல்லோருக்கும் மரியாதை, மேடையில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை, உங்களுக்கு மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை, மேல இருக்க தொண்டர்களுக்கு மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை. இப்போ வந்திருக்க பூராமே எல்லா நிர்வாகி தான். ஒன்றிய செயலாளர் வந்திருக்கீங்க, பேரூராட்சி செயலாளர், இப்போ நம்ம பொறுப்பாளராக போட்டிருக்கிறவங்க, பகுதி செயலாளர், சில வட்ட செயலாளர் வந்திருக்காங்க. எல்லாரும் முக்கியமான மகளிர் சேர்ந்த எல்லாருமே வந்திருக்கீங்க. இங்க அவைத்தலைவர் திருப்பார்கள், நம்ம மத்திய கூட்டுறவு முன்னாள் சுதாகர், பிரபாகர், அண்ணாச்சி மாநில அமைச்சார ஓட்டுநர் அணியுடைய இணைச்சாளர் அண்ணாச்சி பெருமாள்சாமி, வழக்கறிஞர் பிரபு, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார், எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே இது போக மாநில நிர்வாகிகள் பொறுப்பாளரை போட்டு, திருச்செந்தூர் தொகுதி பொறுப்பாளரை போட்டு, சுரேஷ் பாபு போட்டு பண்ணணும். காயப்பட்டினம்
நம்ம மோசமா இருக்கு, காயல்பட்ட மோசமாக இருக்குங்கிறத எடப்பாடியார்கிட்டே நம்ம சொல்லிட்டோம், பொதுச் செயலாளர்கிட்டே நம்ம சொல்லிட்டோம். அவரும் வந்து இருந்தாலும் முயற்சி பண்ணி பண்ணுங்க பார்த்து தான் சொல்லியிருக்காங்க, தவிர அதை விட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி பண்ணதான் சொல்லியிருக்காங்க, அதையும் முயற்சி பண்றோம். நம்ம தூத்துக்குடியிலையும் ஒரு சிக்கலான இடங்கள் ஒரு 42 இடம் இருக்கு, அதையும் நம்ம இப்போ போட போறோம். அதுக்கு பொதுச் செயலாளர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா ஒரே நிமிஷத்துல முடிஞ்சுக்குவோம். பகுதி செயலாளர் வட்ட செயலாளர் இல்லைன்னா கூட பகுதி செயலாளர்கள் வேலை செஞ்சா முடிஞ்சுக்குவோம். போட்டோ எடுக்கணும், எல்லாரும் போட்டோ எடுத்து நீங்க எங்கிட்ட வரும்போது நாங்க அதுக்கு போனா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் வச்சு எங்க இருக்கணும் 12ஆம் தேதிக்குள்ள தலைமை கழகத்துக்கு அனுப்பணும். அதனால இப்ப நீங்க வந்திருக்க நம்ம அதிமுக அடுத்த ஆட்சி அமைக்கணும், எடப்பாடியார் தமிழகத்தோட முதலமைச்சரா வரணும். இந்த குறிக்கோளோட நாம செயல்பட்டோம்னா இது பெரிய லேசான காரியம். எடப்பாடி நான் சொல்றதுல எடப்பாடி என்ன சொல்றாரு, 1000 ஓட்டுக்கு ஒரு 9 பேர் உங்களை எடுக்க முடியலன்னா அந்த பூத்துல நீங்க எப்படி ஓட்டு வாங்குவீங்க? நியாயமான கேள்வி, நல்ல கேள்வி. இப்ப பொறுப்பே இல்லை. இந்த அந்த 3 பேரும் சேர்ந்து அவங்களும் ஒரு 7-8 பூத்து அமைச்சிட்டு இருக்காங்க, 2 வார்டு கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்காங்க. சேவியர் தலைமையில சேவியர் பகுதி முருகன், அந்த முருகன் வந்து கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். அந்த ஓட்டப்பாறை தொகுதி இருக்கியா, உங்க இதுல ஓட்டப்பாறை தொகுதியில் உள்ள வார்டு வருது, அதை கம்ப்ளீட்டா முடிச்சு அவர் வடக்கு மாவட்டத்தில் கேட்டுருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால நீங்க அதை எடுக்கணும். சொல்ல முடியுது, உங்களுக்கு கொஞ்சம் கரெக்ஷன் இருக்கு. கரெக்ஷன் இருக்கிறதெல்லாம் முருகனுக்கு 5 கரெக்ஷன் இருக்கு, முனிசாமிக்கு ஒரு 5, சுடமணிக்கு தான் நிறைய இருக்கு, 7 இருக்கு. 7 போட்டு வந்து வாங்கிடுங்க பாருங்க. வடக்கு எந்த கட்சியாலும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவன், அதாவது குறிப்பா திருமாவளம் தான் அதை சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே 7-8 நேரம் தோத்து போச்சு, இந்த கட்சி கூட எவன் கூட நிற்கணும் அப்படிங்க. நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை வலுவான இயக்கமாக அமைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு எடப்பாடியார் இது பண்றாரு. இந்த வலுவான இந்த அமைப்பு சரியாக இருந்துச்சுன்னா நம்ம பூத்து கமிட்டி கூட்டம் போட போறோம், எல்லாம் போடும்போது இன்னும் அடுத்தடுத்து அந்த மீட்டிங் போடும்போது எதிர்கட்சிகளுக்கு இந்த வலுவான அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது என்பதற்காக பயந்து நம்மகிட்ட கூட்டணி சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதை பொதுச் செயலாளர் அடிக்கடி எங்களிடம் வற்புறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அதை நீங்கள் கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வர வேண்டும், புரட்சித் தலைவர் அம்மாவோட ஆட்சி தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டு நீங்கள் எல்லாம் வேலை செய்ய வேண்டும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.